Hey you guys, welcome back to my YouTube channel. So I'm back with another challenge video. இது வந்து spin and eat challenge. இதுக்கு முன்னாடி YouTubeல பண்ணிருப்பாங்க, but I have not seen any such videos. I thought let's try it out, okay? Different இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். I don't know how it will turn out. பார்க்கலாம். பேசிக்கலி ஸ்பின் அண்ட் ஈட் சேலஞ்ச்னா என்னன்னா, ஸ்பின்னா அந்த ஸ்பின் போர்ட்ல ஸ்பின் பண்றது, எங்க போய் நிக்குமோ அந்த ஐட்டம் எடுத்து சாப்பிடுறது, சிம்பிள். ஸோ இங்க வந்து நான் 12 ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். 12ல 6 வந்து எனக்கு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ். ஃபேவரட்னா நான் ஈஸியா சாப்பிடுற ஐட்டம்ஸ். ரெஸ்ட் 6 இருக்குல்ல, அது வந்து பிடிக்காதுன்றதை விட அதெல்லாம் அந்த மாதிரி ராவா நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். லேப்டாப் எதுக்கு அப்படின்னா, என்கிட்ட ஸ்பின் பண்ற போர்ட்லாம் இல்ல. ஸோ நான் என்ன நினைச்சேன், சிப்ஸ்ல எழுதிட்டு நானே போட்டு எடுத்து ஒன்னொன்னா எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் when I googled a spin board, I found a website pickerwheel.com அப்படின்னு. நல்லா இருக்கு. அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் இன்புட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ 12 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த 12 ஐட்டம்ஸ் நான் இன்புட் போட்டுட்டேன். ஸ்பின் பண்ணி பாக்குறப்போ ஸ்பின் ஆகுமா என்னன்னு தெரியல. நான் வந்து இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் போடுறேன். ஓகே, ஸோ கமிங் பேக் டு திஸ் 12 ஐட்டம்ஸ். 12 ஐட்டம்ஸ் ஐயோ இப்பன்னு பார்த்து சார்ஜ் இல்லையே. இட்ஸ் ஃபைன். ஸோ கமிங் பேக் டு திஸ் 12 ஐட்டம்ஸ், நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து 6 ஃபேவரட் ஐட்டம்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து ரா மேகி, தெரியுதா கேமரால? ரா மேகி எடுத்திருக்கேன். அப்புறம் ஹார்லிக்ஸ், அப்புறம் ஜாம், நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட், ஃபேவரட் பூஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிக்கல் எடுத்திருக்கேன். பிக்கல் இஸ் மை ஃபேவரட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீஸ். ஸோ இதெல்லாம் 6 ஃபேவரட் ஐட்டம்ஸ், நான் ஈஸியா சாப்பிடுற ஐட்டம்ஸ். நான் லெட்ஸ் சீ, எனக்கு பிடிக்காத 6 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். ஓ மை காட், ஸ்மெல்லு கர்ட். எனக்கு கர்ட்னாலே பிடிக்காது. நான் இது வரைக்கும் அந்த டேஸ்ட் கூட பண்ணதில்லை. ஸ்மெல் பண்ணாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ கர்ட் மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இப்போ வந்து ஸ்மெல் ஐம் யூஸ் டு இட், பிகாஸ் பெட் இருக்கிறதுனால 3 days ஒன்ஸ் அவனுக்கு கர்ட் ரைஸ் கொடுக்கறதுனால நான் தான் போடுவேன். ஸோ மிக்ஸ் பண்றப்போ அந்த ஸ்மெல்லாம் ஹேபிட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சடனா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. சரி, அதிகமா பேசுவேன் அப்புறமா. கர்ட் ஃபேவரட் இருக்கிறவங்கலாம் ஏதாச்சும் சொல்லிட போறாங்க. அண்ட் தென் வினிகர். இது எப்படி டேஸ்ட் இருக்குமான்னு கூட தெரியாது எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஹேவ் கிரீன் சில்லி, அப்புறம் கார்லிக். நெக்ஸ்ட் பிட்டர் கார்ட் அண்ட் டேம்ரிண்ட். ஓரளவுக்கு பிடிக்கும், ஆனா தெரியல, இப்போ பிடிக்கல. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேம்ரின்லாம். இந்த சால்ட்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க, சூப்பரா இருக்கும். நான் வந்து இது ஏன் எடுத்தேன்னா, ஃப்ரிட்ஜ்ல பார்த்தேன். பாக்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் டேஸ்ட் பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். இது மட்டும்தான் இது வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணதில்லை. இது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. இருந்துச்சு, சரி பிட்டர் கார்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். வரக்கூடாது, வராம இருந்தா நல்லது. ஸோ திஸ் இஸ் லைக் 12 ஐட்டம்ஸ். ஓகேவா? இப்போ கேம் என்னன்னா, இது வந்து சும்மா ஈஸியா சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு ஃபேவரட்டான 6 ஐட்டம்ஸ் வந்தா இட் இஸ் ஃபைன். நான் ஈஸியா சாப்பிட்டுருவேன். எனக்கு தண்ணியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் சியூ பண்ணி நல்லா சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்காத 6 ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதுல ட்விஸ்ட் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்லிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கார்லிக்லாம் அது சியூ பண்ணவே பிடிக்காது. கார்லிக்லாம் கிடைச்சா கூட நான் அப்படியே அது ஸ்வாலோ டேப்லெட் மாதிரி போட்டு ஸ்வாலோ பண்ணி தண்ணி குடிச்சிருவேன். கார்லிக் சாப்பிடுற மாதிரி இல்ல, அந்த டேஸ்ட் பட்டுட்டாலே தண்ணி குடிச்சிருவேன். சேம் கோஸ் டு கர்ட் ஆல்சோ. கோவில்லாம் போகும்போது
கர்ட்ல பனானா பொமோகிரானட் அப்படிலாம் போட்டு கொடுப்பாங்க பிரசாதம் மாதிரி. அதெல்லாம் வாங்க 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 மாட்டேன்னு சொல்லுவேன். திட்டுவாங்க, அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க கோவில்ல, மூடிட்டு வாங்க அப்படின்னு. சரி என்ன பண்றது, கண்ணை மூடிட்டு போட்டு அப்படியே ஸ்வாலோ பண்ணிடுவேன். தண்ணி எங்கேயாச்சும் கிடைச்சா போதும்னு குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி கேட்டகரி நானு. சரியா? சோ இந்த 6 ஐட்டம்ஸ் எனக்கு பிடிக்காத 6 ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஐ ஹாவ் டு ஃபீல் த டேஸ்ட். garlic, சில்லி, பிட்டர் கர்ட் அந்த மாதிரி வந்தா ஹாவ் டு chew அண்ட் தென் ஸ்வாலோ. கர்ட்லாம் வந்தா டேஸ்ட் பண்ணி அதை ரசிச்சு ருசிச்சு ஹாவ் டு ஸ்வாலோ இட். நெக்ஸ்ட் அது ஒரு ஸ்பூன் எடுத்தேன்னா 10 to 12 செகண்ட்ஸ் தண்ணி குடிக்க கூடாது. அதுதான் சேலஞ்சே. இது ஒரு ட்விஸ்ட் மாதிரி. ஏன்னா ஈஸியா கர்ட் நான் எடுத்து போட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்வாலோ பண்ணிடுவேன். டேஸ்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது, நார்மலா இருக்கும். அது டேஸ்ட் பண்ணி அப்புறமா இஃப் ஐ ஹேட் டு ஸ்வாலோ இட் கஷ்டம், பிடிக்காது. எனக்கு பிடிக்காத 6 ஐட்டம்ஸ் வந்துடவே கூடாதுன்னு வேண்டியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் நான் ரொம்ப லென்த்தியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லென்த்தியா நான் ஆன்சர் ஷீட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மார்க்ஸ் ஆச்சு வந்திருக்கும். இப்போ யோசிச்சு என்ன யூஸ், ஒரு யூஸும் இல்லை. ஐ ஹோப் ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் நீட்லி. இதுதான் சேலஞ்ச். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லேப்டாப்ல வேற இப்போன்னு பார்த்து சார்ஜ் இல்லை. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இது ஸ்டார்ட் ஆகல ரெக்கார்டிங்? ஓகே ஓகே டன். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு 12 செகண்ட்ஸ்க்கு ஸ்டாப் வாட்ச் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்ல மாட்டேன், இது வந்து 6 ரவுண்ட்ஸ் தான் பண்ண போறேன். ஓகேவா? 6 ரவுண்ட்ஸ்ல 6 ஐட்டம்ஸ் தான் நான் சாப்பிட போறேன். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்பின் பண்ண போறேன், என்ன நடக்க போதோ. கார்டும் பிட்டர் கார்டும் வந்துடக்கூடாது. கடவுளே காப்பாத்துப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்பின். ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏண்டா டே, ஃபர்ஸ்டே பிட்டர் கார்டு வந்திருக்குங்க. ஷோ ஸ்டார்டிங்கு டேஸ்ட் போயிருமே. ஒரு மாதிரி இது ஸ்டார்ட் பண்றப்பெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப சாப்பிடணும்னு பிட்டர் கார்டு வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி வயிற்றுல கலக்குது. சரி இது என்ன பண்ணணும், டன்னா ஹைட் சாய்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே, ஹைட் சாய்ஸ் கொடுத்துட்டா இட் வில் பி கான். சரி ஓகே, லெட்ஸ் சீக்கிரமா முடிச்சிடலாம். இது அப்படியே பார்த்துட்டே இருந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வருது. ஒரே ஒரு பைட்டு தான், கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுலாம். இது ஓ 12 செகண்ட் வரை ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஐயோ சரி ஓகே, ஒரு பைட் எடுக்க போறேன். இது ஒரு சிக்கன் பீஸா நினைச்சு கடிச்சிடலாம்னு இருக்கேன். ஓகே, ஸ்மெல் வருது. ஓகே, வாயில போட்டுட்டேன். ஹேவ் டு chew. பா கசக்குது. ஸ்வாலோ பண்ணிட்டேன். இது எப்படி இதெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு தெரியல, மசாலா எல்லாம் போட்டு. ஓகே, தண்ணி தண்ணி வேணும் எனக்கு. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. தண்ணி குடிச்சா கூட தண்ணி அதே டேஸ்ட்ல வருது. சரி ஓகே, செகண்ட் 1 ரவுண்ட் இஸ் டன். பிட்டர் கார்ட் இஸ் டன். செகண்ட் ரவுண்ட் போகலாம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இல்லை சீஸு, பிக்கிள் வந்தால் கூட ஜாலியாக சாப்பிட்ருவேன். செகண்ட் ஸ்பின்.
கர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி போச்சு. ரா மேகி. எஸ், இதெல்லாம் நான் ஜாலியா சாப்பிட்டுருவேன். ரா மேகினாலே ஃபேவரட் தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மேகி செஞ்சு சாப்பிட்ற மூடு இல்லைன்னா நான் இப்படி தான் எடுத்து மேகி சாப்பிடுவேன். யாராச்சும் இந்த மாதிரி இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. போதும். ஓகே, செகண்ட் முடிஞ்சு. மேகி டன், பிட்டர் கார்ட் டன். இன்னும் 4 ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. தேர்ட் ஸ்பின் பண்ணிடலாமா? ஓகே. Round 3. இல்லை, இதுக்கு புரியுதா? இந்த வெப்சைட்டுக்கு புரியுதா? நான் எது வேணான்னு சொல்றேனோ அதுதான் கரெக்டா வருது. கேர்டு வந்திருக்கு. ஐயோ, பிட்டர் கார்ட் கூட ஓரளவுக்கு ஓகே. ஒரு வெஜிடபிள் ஏதோ சாப்பிட்டா டேஸ்ட் வரும் போயிடும். கர்ட்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு கண்ணு தண்ணிலாம் வர மாதிரி இருக்கே. ஐயோ, எனக்கு பிடிக்காது கர்டு. காலேஜ்ல இருக்கிறப்போ ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அங்கெல்லாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கர்ட் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தா பிடிக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேனா. ஒரு நாள் இப்படியே ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எடுத்து வாயில பிடிச்சி போட்டுட்டான் உள்ள. ஐயோ, அதுவே அது யோசிச்சாலே எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஐயோ, என்ன பண்றது? சாப்பிட்டா ஐ ஹோப் ஐ நாட் பியூக். ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஓகே. எப்படியாச்சும் சாப்பிட்டுலாம். வரமாட்டேங்குது, கை இங்கே நிக்குது. நானும் ட்ரை பண்றேன், எடுக்கிறதுக்கு முடியல என்னால. இது சாப்பிட்டு 12 செகண்ட்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. டக்குன்னு என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வாட்டர் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். சேஃப்டி ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கார்டு எடுத்தாச்சு. நீங்க நினைக்கலாம் என்ன இருக்கானு, ஆனா பிடிக்காதவங்க கிட்ட கேளுங்க, ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே, இது பார்த்து எப்படி சாப்பிடுறது தெரியல. ரொம்ப லென்த்தா போகுது. on the count of 3 கர்ட் சாப்பிட போறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். ஆமா, டயர்டா இருக்கு. சரி, ஓகே, எப்படியும் முடிச்சிடலாம். 1 2 3. பயமா இருக்கு. இந்த கையிலும் இருக்குது.
சாக்லேட் சிறப்பாக நினச்சி நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஓகே, லெட்ஸ் டூ திஸ். இந்த சேலஞ்சு விட்டுடலாமா? பயமா இருக்கு, ஒரு மாதிரியா ஏதோ தப்பு பண்ண போற மாதிரியே இருக்கு. கை நடுங்குதுங்க எனக்கு, கடவுளே. சி ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஆமா, ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா. பாஞ்சு வேற மாதிரி இது, அதான் லெமனாதுக்குதா. A few inches later. என்ன இப்போ என்னால் பிரேக் கூட எடுக்க முடியாது, ஏன்னா லேப்டாப்ல சார்ஜ் இல்லை. எடுத்து முடிச்சிடலாம். நல்லா இருக்கு ஒரு மாதிரி. நான் நான் ஃபீல் பண்ணல, ஆனால் ஃபியூ பண்ணி ஒரு மாதிரி பண்ணேன். ஆனால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரில. எனக்கு ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரி நானா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த வாமிட் வந்துடும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி சுகர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க ஸ்வீட் மாதிரி, அது எப்படின்னு தெரில. ஆனால் கேர்டு வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் என்னாலலாம் முடியாதுப்பா. ஐயோ கடவுளே, டயர்டாயிடுச்சு எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ள. சரி, நெக்ஸ்ட்டு இது என்ன, எத்தனை ரவுண்டு? 1 2 3 ரவுண்ட்ஸ் ஆச்சா? 4th ரவுண்ட். வின் பண்ணிட்டு சீக்கிரமா முடிச்சிடலாம். சூப்பர். இது வந்து 1 ஸ்பூன் இல்ல, 2 ஸ்பூன் கூட எடுத்து சாப்பிட்டுடலாம். ஃபோர் ரவுண்ட்ஸ் டன். இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்கு. எனக்கு பிடிச்ச 2 ஐட்டமா வந்துட்டா பிக்கல் வரணும். எனக்கு பிக்கல் சாப்பிடணும்னு தோணுது கர்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஏன்னு தெரில. சரி, 5th ஸ்பின் பண்ணிடலாம். ஓ கடவுளே, வினிகர் வந்திருக்கு. டக்கு டக்குன்னு குடிச்சு முடிச்சிடலாம். சே, ரோல் ஆகுது, எனக்கு வாய் ரோல் ஆகுது. ஓகே, 5th ரவுண்டா வினிகர் வந்திருக்கு. புதுசு வேறு வாங்கி வச்சிருக்காங்க, ஓப்பனே பண்ணல.
ஸ்மெல் வருது. இது வந்து பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெயிண்ட்ல வாஷ் பண்றதுக்கு ஒரு லிக்விட் கொடுப்பாங்க, அந்த ஸ்மெல் வருது. பா சரி, கொஞ்சோன்னு எடுக்கிறேன்னா அப்புறமா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. இதெல்லாம் இப்படி ராவா சாப்பிடலாமான்னு தெரியல எனக்கு. ஓகே, கண்ணை மூடிட்டு குடிச்சிடலாம். என்னது ஹாட்டா இருக்கு, வாயில போட்டோன்னு அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. ஓ இது வேற ஆன் பண்ணணும்ல. சூடா இருக்கே. வினிகர்லாம் இப்படி சாப்பிடலாமா? வினிகர் இப்படி ராவா எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியலையே. சரி, ஹார்லிக்ஸ் சாப்பிடுவோம். சூடா இருக்கு, வாய், த்ரோட்டு, ஸ்டமக்லாம் சூடா இருக்கு. அப்படி எடுக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஒன் ஃபைனல் ரவுண்ட். எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5. லாஸ்ட் ரவுண்ட். எனக்கு ஃபேவரட் ஆனது ஏதாச்சும் வந்தா போதும், முடிச்சுக்கலாம். தேவையில்லாம இந்த சேலஞ்ச்லாம் பண்ணிட்டு ஐயோ. பூஸ்ட் வந்தா நல்லா இருக்கும். சீஸ் பரவாயில்ல. சீஸும் ரா சீஸ்லாம் சாப்பிட மாட்டேன், மெல்ட் பண்ணி தான் சாப்பிடுவேன். பட் பரவாயில்ல. வாவ், சரி இது அப்புறமா சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. ஸோ சேலஞ்ச் டன். யா, எப்படி வந்திருக்கும்னு தெரில, ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்து இந்த சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் ஆகலைன்னா திருப்பி இந்த சேலஞ்சில் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஹோப் இட் இஸ் ரெக்கார்டட். ஸோ we are done with the video. Hope you liked it. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் forget to subscribe. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, யா, பை.